सकल विवाह प्रतिबंधक दोष निशेष निवृत्ति द्वारा शीघ्रमेव अनुरूप वरेण वधूना सह कल्याण योग्यता प्राप्त्यर्थम श्री परमेश्वर प्रीत्यर्थम यथाशक्ति यथा ज्ञानेन यथा मिलित द्रव्येण यथा स्फुरित मंत्रेण श्री स्वयंवर पार्वती मूल मंत्र होम जप होमाख्यं कर्म करिष्ये। ओम ह्रीं योगिनी योगिनी योगेश्वरी योगेश्वरी योग भयंकरी कलस्थावर गंगमस्य मुखहृदयं मम वशमाकर्णया कर्णय स्वाहा। ओम ह्रीं योगिनी योगिनी कलस्थावर योगेश्वरी योगेश्वरी योग भयंकरी सकल स्थावर जंगमस्य मुखहृदयं मम वशमाकर्षया कर्षय स्वाहा। ओम ह्रीं योगिनी योगिनी योगेश्वरी योगेश्वरी योग भयंकरी सकल स्थावर जंगमस्य मुखहृदयं मम वशमाकर्षया कर्षय स्वाहा। मया देव स्थापितन्तु हुताशना तेन मे फलिनीर्या अपला पुष्पायाश्च पुष्पिणीः बृहस्पतिः प्रसूतां स्थानो चन्द्वगुंहसः स्वाहा। ॐ ओषधयत्सम्वदन्ते सोमेन साराज्ञाः यस्मै करोति ब्राह्मणस्तगुं राजं वारयामसि स्वाहा। சேவாக்கஸ்தர் அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாமி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆனா சாமிக்காக நாம இன்னைக்கு கொடுத்தது கொஞ்சம் தான். அந்த கொஞ்சமா கொடுத்தாலும் பெருசா ஏற்றிக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் சுக சாந்தி நிம்மதி ஆயசு ஆரோக்கிய ஐஸ்வர்யா ஆந்தாதிகள் கிடைக்கணும். விசேஷமா இன்னைக்கு ஸ்வயம்வர பார்வதி மூல மந்திரத்தை அனுஷ்டானம் பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்வயம்வரா சொன்னாலே அது பொண்ணு மாலை பிடிச்சிட்டு இருக்கு, அதுக்கு பிடிச்ச வரனுக்கு போய் மாலை போடுறதுதான் ஸ்வயம்வரா. அந்த ஸ்வயம்வர பார்வதி கல்யாணம் ஆகும்போது அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்வயம்வரத்தில் இருக்கும்போது உண்டான மந்திரம் தான் இந்த ஸ்வயம்வர பார்வதி மந்திரம். இந்த மந்திரத்தில் இன்னைக்கு 108 ஆಹುತಿಯಲ್ಲಿ ಸಮಿತ್ ಆಜ್ಯ ಲಾಂಜ 3 ದ್ರವ್ಯದಲ್ಲಿ இன்னைக்கு ஆಹುತಿ ஆதிகளெல்லாம் கொடுத்துருக்கிறோம். ಅದನ್ನ சாமி ஏத்துக்கிட்டு நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் சீக்கிர கல்யாணம் ஆகணும், நல்ல வர அமையணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் நமந்திரன்னோ யந்திரம் ததபி கனஜானே ஸ்துதிமஹோ நச்சாஹ்வானம் த்யானம் ததபி கனஜானே ஸ்துதி கதாஹ न जाने मुद्रास्ते तदपि च न जाने विलपनम् परं जाने मातस्त्वदनुसरणं क्लेशहरणम् विधेरज्ञानेन द्रविण विरहेणालसतया विधेया शक्यत्वा तव चरणयोर्याच्युतिरभूत् तदेतत्क्षन्तव्यं जननि सकलोद्धारिणि शिवे कुपुत्रो जायेत क्वचिदपि कुमाता न भवति या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः मनसोद्दिष्ट प्रार्थनां समर्पयामि. இன்னைக்கு சேவாகர்த்தர் யார் இருக்கிறீங்களோ அவங்க ஸ்வயம்வர பார்வதி மூல மந்திரம் கல்யாணத்துக்காகவே இந்த மந்திரத்தை ಋಷಿ முனிகளை சொல்லியிருக்கிறாங்க. மிச்ச எல்லா மந்திரத்திலையும் ஆண்டவன்கிட்ட நாம இது கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா இது இந்த சில மந்திரங்கள் இருக்கு, அது ஆண்டவனுக்கே ஆர்டர் போடுற மாதிரி. எனக்கு நீ கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதெல்லாம் இல்லை, நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கேட்கறதுங்க. இது நீ கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா அது மந்திரமே அப்படிதான், அதுக்கு ஆர்டர் போடுற மந்திரம். சோ இந்த மந்திரத்தில் யார் யார் இதுவரைக்கும் பண்ணிருக்கிறாங்களோ இதுவரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்த சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரத்தை இந்த ராஜராஜேஸ்வரி சந்நிதிಯಲ್ಲಿ இன்னைக்கு நாம் அனுஷ்டானம் பண்ணிருக்கிறோம். இந்த ராஜராஜேஸ்வரி சந்நிதியில் இன்னொரு விசேஷம் எப்படின்னா, இங்க பாலகணபதி இருக்கிறாங்க. இந்த ஏரியாவிலேயே இந்த பகுதியிலேயே
கல்யாணம் இல்லாதவங்க எல்லாருமே வந்து இங்கதான் பூஜை பண்ணி இங்கதான் அர்ச்சனை பண்ணி இங்கதான் ஹோமம் எல்லாம் பண்ணுவாங்க. சோ எங்கேயோ இருந்த ஒரு சேவாக்கிரத்துல இன்னைக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த ஹோமம் பண்ணி அவங்களுக்கு காரியம் நடக்கணும்ன்றது ஈஸ்வர இச்சை, அந்த பகவந்தனுடைய சங்கல்பம். சோ அந்த சங்கல்பப்படி நாம் ஒரு கருவியா இந்த இடத்துல எல்லாமே பண்ணிருக்கிறோம், சாஸ்திரோக்தமா பண்ணிருக்கிறோம். அந்த சாஸ்திரோக்தமா பண்ணதுனால அந்த ஆண்டவ திருப்தியும் ஆயிருக்கிறான். அந்த ஆண்டவன திருப்தினால இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சுக சாந்தி நிம்மதி ஆயுசு ஆரோக்கியவாதிகள் எல்லாம் கிடைச்சிட்டு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், கல்யாணம் கல்யாணம் ஆகட்டும், குழந்தை குட்டி பிறந்து வம்ச விருத்தி ஆகட்டும் சொல்லி ஆசீர்வாதம் பண்றோம். சத்யா சந்து யஜமானஸ்ய காமாஹ சதமானம் பவதி சதாயுः புருஷஸ்ய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி.